சித்திரை திருவிழாவுக்கு ஊருக்கு போகிறப்ப க்ளீன் பண்ண பூஜை ரூம் இன்னமும் ஃபுல்லாக கூட ஆர்கனைஸ் பண்ணல. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ நாளில் இத்தனை வருஷத்தில் ஒரு தடவை கூட இந்த வேலையை அப்புறம் பார்த்துக்கலாம் நான் இருந்ததே இல்லை. குழந்தைங்களுக்கு ஸ்கூல் இருக்கும்போது வேலைகள் எல்லாத்தையுமே டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிருவேன். காலையில் ஷார்ப்பாக 9 மணிக்கு வேலையை முடிச்சிருவேன். ஆனால் இப்போ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு வேலை கூட உருப்படியாக முடிக்க முடியலங்கிறது தான் ஆச்சரியமே. நானும் எப்படியாவது இந்த வேலையை முடிச்சிருவோன்னு கிட்டத்தட்ட ஊருக்கு போயிட்டு வந்து 2 வாரத்துக்கு மேலே ஆகுது. ஒரு வேளை கூட உருப்படியாகவே முடியலைங்க. உங்களுக்கு எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, சின்ன பிள்ளைங்களை வளர்க்குறது தான் ஈஸி அப்படின்னு யாருங்க சொன்னது? கண்டிப்பாக இல்லை. பெரிய பிள்ளைங்களை வளர்க்குறது சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தண்ணியை செம்பில் எடுத்துகிட்டு வர சொன்னால் கூஜாவில் தூக்கிட்டு வர்றது என் பிள்ளைங்களாக தான் இருக்கும். சின்ன சின்ன வேலைகளை கூட பெரிய வேலைகளாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, வீடியோ எடுக்கிறது என்னோடய ஸ்டாண்டு ஃபோனாக இருந்தாலும் அதை கொஞ்சம் டைரக்ஷன் மாற்றி வைடா தம்பி அப்படின்னு சொன்னது ஒரு குத்தமாக போச்சு. பெரிய டைரக்டர் மாதிரி ஆங்கிள் இந்த பக்கம் மாற்றி வைக்கிறேன் அந்த பக்கம் மாற்றி வைக்கிறேன்னு கடைசியில் என்ன வச்சு ப்ளே பண்ணிட்டு போயிட்டான்.